ஸ்ரீ தேவி பாகவதம் 231 பகுதி. நந்தி கொடியோனும் சூரியனின் சாபமும். நாரத முனிவரே, தட்சாவர்ணி என்ற மனு பெரும் விஷ்ணு பக்தன். தட்சாவர்ணனின் வழிவந்த விருபக்ஷத்வஜன் என்ற நந்தி கொடியோன் பெரும் சிவபக்தன். இவனது ஆசிரமத்தில் 3 தேவ யுகங்கள் சிவபெருமான் தங்கியிருந்தார். நந்தி கொடியோன் நாராயணரையும் லக்ஷ்மி தேவியையும் சரஸ்வதி தேவியையும் மனதாலும் நினைக்காதவன். அதனால் சகல தேவர்களது வழிபாடுகளையும் தனது நாட்டில் செய்யக்கூடாது என்று தடையிட்டான். அதை விரும்பாத சூரிய தேவர் இவனுக்கு சம்பத்து இல்லாமல் போகட்டும் என்று சாபமிட்டார். அதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் அவனை தாக்க முற்பட அவன் தப்பி ஓடி சென்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தான். அதனால் சிவபெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் வந்து அங்குள்ள ஆசனத்தில் அமர்ந்தார். அவரை கண்டதும் அங்குள்ளவர்கள் எழுந்து ஈசனாரை வணங்கினர். ஸ்ரீ மகாவிஷ்ணு அவரை பணிந்து, பரமேஸ்வரரே, தாங்கள் இங்கு கோபத்துடன் வர காரணம் என்ன என்று கேட்க, அதற்கு சிவபெருமானார், எனது பக்தனான நந்தி கொடியோனுக்கு சூரியன் எவ்வாறு சாபமிடலாம்? அதனால் அவனை தண்டிக்கவே வந்தேன் என்றார். அதை கேட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு, நீங்கள் கூறுவது சரி. இப்போது தமது பக்தனான நந்தி கொடியோன் ஆயுள் முடிவடைந்து உமது திருவடியை அடைந்து விட்டான். ஆனால் சூரியனை தண்டிப்பதால் என்ன பயன் என்று கேட்க சிவபெருமான் கோபம் தணிந்து சென்று விட்டார். நாரத முனிவரே, ரிஷபத்வஜனின் புத்திரர்கள் இருவரும் செல்வம் தேடுவதில் மிக்க ஆசை கொண்டு எனது பக்தர்களாயினர். அதனால் லக்ஷ்மி தேவி அவர்களுக்கு மகளாக பிறந்து அவர்களது ஆசையை நிறைவேற்றுவாள் என்று கூறிவிட்டு அந்த புறத்திற்கு சென்றார் நாராயணர். 231 பகுதி நிறைவடைந்தது.